எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ செஷன்ல நம்ம எந்த ஆபரேட்டரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸை பத்தி டிஃபால்ட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் இந்த விஷயத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எது ப்ரீ இன்கிரிமெண்ட் எது போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகும். இன்னொன்று ப்ரீ இன்கிரிமெண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகும், போஸ்ட் இன்கிரிமெண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுங்கிற லிட்டில் கன்ஃபியூஷன் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸுக்கு இருக்கும். ஏன்னா இன்கிரிமெண்ட்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போது, டிக்ரிமெண்ட்ங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ண போகுது. இது வரைக்கும் எல்லாருக்குமே காமனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இதுல ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்ல போனோம்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்போ ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னா நம்ம மொபைல்ல இப்போ நம்ம ஏர்டெல் இல்லை வோடஃபோன் ஏதோ ஒரு நம்ம ரீசார்ஜ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுறோம். அது என்ன சொல்லுவோம், நம்ம ப்ரீபெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொபைல் இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் 2 பிளான் இருக்கும். ப்ரீபெய்ட்னா நம்ம அமௌண்ட் கெட்டிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பேசுவோம். போஸ்ட்பெய்ட்னா என்னதுன்னா நம்ம அந்த மந்த்துக்கு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மந்த் போய் நம்ம அந்த அமௌண்ட் பே பண்ணுவோம். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ என்னன்னா ப்ரீ இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆயிரும். இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வேல்யூ பிரிண்ட் ஆகும். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ரிமெண்ட்லயும் அதே தான். ப்ரீ டிக்ரிமெண்ட்ல என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிரும், அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆகும். போஸ்ட் டிக்ரிமெண்ட்ல வேல்யூ பிரிண்ட் ஆயிரும், அதுக்கப்புறமா தான் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்ப இதுதான் ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வச்சு போட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் PHP டேக் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நான் ஃபைல்லாம் சேவ் பண்ணிட்டேன். ஃபைல் எங்க நம்ம சேவ் பண்ணுவோம், எக்ஸாம்பிள்ங்கிற ஒரு ஃபோல்டர் எங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள htdocsங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம புதுசா எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் நேமை போட்டு நீங்க சேவ் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப இதுல ஒரு 2 சாம்பிள் வேல்யூ வச்சுக்கோம். x = 5 வச்சுக்கோம், y = some 8 வச்சுக்கோம். ஓகேவா? இப்ப எக்கோ increment and decrement இல்லையே br. இதுல இந்த போல்ட் வரணும்னு என்ன சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லயே, பி டேக் சேர்த்துக்கணும். பி டேக்ங்கிறது என்னன்னா போல்ட் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை போல்ட் ஆக்கும். இப்ப நம்ம எக்கோ ஃபர்ஸ்ட் x வேல்யூ இஸ் போட்டு x அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப மறுபடியும் எக்கோ போஸ்ட் இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் இப்ப இங்க x பிளஸ் பிளஸ் இது சேர்த்துட்டு நெக்ஸ்ட் எக்கோ ப்ரீ இன்கிரிமெண்ட் பிளஸ் பிளஸ் x. ஓகேவா? போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நம்ம x பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஃப்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கு அப்புறமா x ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா, ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆஃப்டர் ப்ரீ இன்கிரிமெண்ட் ஒரு x பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த கோட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா x yன்னு சொல்லி 2 வேல்யூ வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா x ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா x ஓட வேல்யூ என்ன இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரன் பண்ணும்போது ப்ரௌசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் அந்த sample_webங்கிறது நம்ம ஃபைல் நேம் ஸ்லாஷ்
இது இன்க்ரிமெண்ட் அண்ட் இந்த சாம்பிள் அண்டர்ஸ்கோர் வெப் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம ஃபோல்டர் நேம், இது நம்ம ஃபைல் நேம். இன்க்ரிமெண்ட் அண்டர்ஸ்கோர் டிக்ரிமெண்ட் அட் பேஜ்ன்றது நம்ம ஃபைல் நேம். ஓகேவா? இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் இங்கே பிரேக் மிஸ் ஆகுதுன்னா ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு பிஆர் டேக் நம்ம சேர்த்துக்குவோம். அப்போதான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இந்த டாட் வச்சு ஒர்க் பண்ணுறது எதுக்கு சொல்லியிருக்கேன், கன்கார்டினேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். ஓகேவா? இப்போ ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, 5 டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அப்பயும் 5 தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சொன்னா இப்போ என்ன இருக்குன்னா இங்க எக்ஸ் பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கோம். இதான் போஸ்ட் இன்க்ரிமெண்டோட ப்ராசஸ். ஸோ என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல தான் இந்த பிளஸ் பிளஸ்ங்கிறத ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிறது என்னது 5ன்னு சொல்லியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளஸ் பிளஸோட ஆப்ரேட்டர் என்ன ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ 5 + 1 6 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வச்சிருவோம். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னாக்கா 6 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 6 இருக்கும். இப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 6. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதோட ப்ராசஸ் என்ன, ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல 2 பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டரோட ஒரு வேல்யூவை கூட்டும். இப்போ இந்த எக்ஸோட ஒரு எக்ஸ் வேல்யூ என்ன 6. ஸோ 6 + 1 7 ஆயிரும். அப்போ 7 கூட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல 7 ஆயிருக்கு. ஸோ இப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம எந்த ஒரு ப்ராசஸுமே நம்ம பண்ணல. இதே சேம் ப்ராசஸ் தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் இருக்கும். ஸோ நீங்க இந்த இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணி இந்த செட் ஆஃப் லைன்ஸ், இந்த ஒரு 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த 6 செட் ஆஃப் லைன்ஸை வந்து நீங்க எனக்கு டிக்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி காமிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன் அவ்வளோதான். இன்க்ரிமெண்ட் பட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் கிளியர் பண்றேன் உங்க டவுட்ஸை. அதே போல இந்த ஆன்சர் டிக்ரிமெண்ட்டுக்குரிய ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.